வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு பேர் எதிர்ச்சி திடீர்னு வந்த செய்தியை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சீனா ஒரு 30 ஊர் மலை அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு சீன பெயரை சூட்டியிருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து மோடி அரசு எதிர்பார்க்கல. ஏன்னா நேற்று தான் அவங்க கச்சத்தீவு பிரச்சனையை ஆரம்பித்தாங்க. அதற்கு நடுவில் ப. சிதம்பரம் ஒரு பதிவு போட்டிருந்தார். கார்கே அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார். இப்போ இந்திய இறையாண்மைக்கும் இந்திய பாதுகாப்புக்கும் மோடி அரசு எந்த அளவுக்கு வேட்டு வச்சிருக்கு அப்படின்ட்டு ஏற்கனவே ராகுல் காந்தி லடாக்கில் வந்து சீனாக்காரங்க உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் உள்ளே போடுறேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்ததுங்கிறது ஊருக்கே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து அந்த கச்சத்தீவை ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக ஏற்கனவே கெஜ்ரிவால் அவர்களை உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து அவர் வந்து முதலமைச்சராக தொடர முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி வந்து பிஜேபி போயிடுச்சு. அடுத்த கட்டமாக இப்போ திடீர்னு யூனியன் மினிஸ்டர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு தேர்தல் ஆணையத்துக்கு. என்னென்னா, நேற்று அதாவது வந்து மைதானத்தில் அந்த ராம்லீலா மைதானத்தில் ராகுல் பேசியது. இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ராகுலை வந்து பிரச்சாரத்துக்கு போகவிடாமல் தடுப்பதற்கான ஒரு வேலையை வேகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள்னு புரிய முடியுது. இது அடுத்த கட்டமாக எப்படி போகும், இவிஎம்ஐ பற்றி அவர் என்ன பேசினார், இது கபில் சிபில் முருல் ரோஹித்லாம் இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா அபிஷேக் சிங்வி கூட இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட பிஜேபி எதையும் பண்ணும், இது சீரியஸாக இஷ்யூவாக எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை வருமா? பிஜேபியோட திட்டம் என்ன? ஏன்னா மோடி அவர்கள் வந்து இந்த சீனா விஷயத்தில் இன்னும் மௌனம் காக்கும்போது சீனாவுக்கு ஒரு பெரிய அட்டாக் ஏற்கனவே வந்து நான் சும்மா சொல்கிறது போல சொல்கிறேன்னு சொல்லுவாரா, இல்லை அதை கூட சொல்லலையா? எல்லாவற்றிற்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கெல்லாம் உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய நம்ம பிரைம் மினிஸ்டர் சீனா காலையில் சொல்லி இன்னும் வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அப்போ தேவையில்லாமல் சீனாவிடம் வசமாக மாட்டிக்கொண்டாரா மோடி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இங்கே சொல்லிகிட்டு இருக்காருல்ல ஸ்டாலின், எல்லா ராமதாஸ் எதிர்ப்பார், எல்லாத்தையும் எதிர்ப்பார் நம்ம இவர் எடப்பாடி, ஆனால் மோடி எதுக்க மாட்டார், ஏன்னா மாட்டிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி சீனாட்ட வசமாக சிக்கிட்டாரா மோடி, அதனால் அமைதியாக இருக்காரா? ஏற்கனவே வந்து அதானியோட குழுமத்தில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் வந்து சீனாக்காரர்னு சொல்லும்போது 1000 யூகங்களை எழுப்பியிருக்கு. உண்மையிலேயே நம்ம சொல்கிறோம்ல, இந்தியா கூட்டணிக்கு நன்மை பார்க்குற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது இல்லை. இப்போ இந்த சீனா விஷயம் எப்படி எதிரொலிக்கும், தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது, அதுதான் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் சாதாரண மக்கள் பேசுகிறது தான். இந்த இவிஎம்மே ஒரு மோசங்க. ஏன்னா இவிஎம்மில் வந்து உலகத்தில் முன்னேறிய நாடுகள் யாருமே வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது அமெரிக்காவிலேருந்து பிரேசிலிருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏங்க இந்த இவிஎம்மை கண்டுபிடிச்சவங்களே இது யூஸ் பண்ணுறதில்ல, அப்புறம் ஏன் இவிஎம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சாதாரண மக்களிடத்தில் ஒரு சந்தேகம் இருக்குதுங்கிறத மறுக்கவே முடியாது. சந்தேகத்துக்கு இல்லாமல் இருக்கணும். அதில் வந்து இவிஎம்மில் வந்து ஃப்ராடு பண்ணுறதா நம்ம நினைக்கல. மறுபடியும் சொல்கிறோம், நம்ம அப்படி பண்ணல, ஏன்னா நான் வந்து அப்படி மாற்ற முடியும்னு நான் நினைக்கல. ஆனாலும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வரும்போது அதை மாற்றி தான் பண்ணுவோமே, இது என்ன பெரிய விஷயம்னு ஏன் மாற்றிக்க மாட்டுறாங்க? ஒன்று, அவசரமாக 2 தேர்தல் ஆணையர்களை நியமித்து அடுத்த நாளே தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? கரெக்டாக மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு, கரெக்டாக தமிழ்நாட்டுக்கு முதல் பேஸ் அட்டன் பண்ணுறீங்க. அப்போ முன்னாடியே மோடிக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறார் யூனியன் மினிஸ்டர். என்ன பாருங்கள், இந்த நேற்று ராம்லீலா மைதானத்தில் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறத வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு. இவிஎம்மை சந்தேகப்படுறாரு. ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து தேர்தல் நடைமுறையே சந்தேகப்படுறாரு ராகுல் அப்படின்னா மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான வார்த்தை. இது தேர்தல் ஆணையத்தையும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நேரடியாக தொடுத்த ஒரு ஆயுதம். அதனால் உடனே இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு. கூட்டி கழித்து பார்த்தா ஒன்றும் இல்லை. எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, டெல்லியில் இருக்கக்கூடிய மனிஷ் திவாரி இப்போ சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னென்னா தேர்தல் ஆணையத்திற்கு மனு கொடுப்பாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும், ஒரு விளக்கம் கேட்கும். விளக்கம் கேட்டுட்டு இருக்கும்போதே மோடி அவர்கள் யோசிப்பார், பிஜேபி யோசிக்கும், இப்போ ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போனால் நன்மை இருக்குமா, இல்லை நன்மை இருக்காதா அப்படின்ட்டு எந்த முக்கியமான இடத்துக்கு இப்போ பண்ண மாட்டாங்க. யூபி பீகார்லாம் எலெக்ஷன் நடக்குது இல்லை, அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போக முடியாது. எப்படிங்க ஈரோடு எலெக்ஷனில் சீமான் வந்து அருந்ததியரை அவமதிப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு தடை வச்சாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு தடை. ஒரு பக்கம் கெஜ்ரிவாலுக்கு தடை, இன்னொரு பக்கம் ராகுலுக்கு தடை, இன்னும் இருக்கிறது யார், பிரியங்கா சோனியாவா, அவங்களும் ஏதாவது பேசினா அவங்களுக்கு தடை. பேசினா என்ன, சும்மா ஏதோ ஒன்று சொன்னால் கூட போதும், அது ஒரு பண்ணிடலாம். அகிலேஷ் இப்படி ஒரு பெரிய மெகா பிளான் வச்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்காங்க.
உச்சநீதிமன்றம் அந்த இந்த விஷயத்தில் ஐடி விஷயத்தில் பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இவங்க உடனடியாக பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆனாலும் பண்ணுவாங்கங்கிறதுல மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை சட்டப்படி எப்படி அணுக போகிறாங்கன்னு தெரில. மறுபடியும் தொடர்ந்து சொல்கிற மாதிரி இவிஎம் பற்றிய பொதுமக்களின் சந்தேகத்தை ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் பிஜேபி மீது எந்த குற்றச்சாட்டு வைக்கக்கூடாதுன்னா என்ன தான் குற்றச்சாட்டு வைக்கிறது? நீங்கள் நடந்துட்டு இருக்க நடைமுறைகள் என்னங்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கும்போது எதை தோணுதுன்னா, ஏற்கனவே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏற்கனவே ராகுல் காந்தி மேட்டரில் வந்து குஜராத்தில் வந்து இல்லை அவர் வந்து பேசினது தப்பு, மோடியை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி உடனுக்குடன் பண்ணாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஏன்னா எதிர்கட்சிகள் அப்படி தானே சொல்கிறாங்க நிலையில், ஏன்னா வந்து குக்கர் வந்து டிடிவி கிடைக்கிது, சைக்கிள் வந்து தமாக கிடைக்கிது. தமாக பெரிய கட்சியா? ஆனால் பம்பரை வந்து மதிமுக கிடைக்கல, இழுன்னு இழுத்து வந்து இவருக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குறாங்க. அப்போ நல்லாவே தெரியுது யார் மூலியம் இயக்குகிறார்கள்ட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புகாரை வந்து இன்றைக்கி யூனியன் மினிஸ்டர் கொடுக்குறாருன்னா இதில் பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. ராகுலை முடக்குவதற்கான சதி. மறுபடியும் சொல்கிறோம், இது வந்து காங்கிரஸுக்கு நல்லது தான். இதை பெரிய மேட்ராகணும். பாருங்கள், இந்த மாதிரிலாம் நான் வந்து யாரை பற்றியும் தப்பாக பேசலை, இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். இதுக்கு போய் ஒரு கேஸு. ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் இதை விடலாம் மோசமாக பேசியிருக்காரு. அவர் மேலெலாம் ஒன்றும் இல்லை, அமித்ஷா மேலே ஒன்றும் இல்லை, பிஜேபி மேலே யாரும் இல்லை. கேட்டால் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் இன்டர்வியூவில், புலனாய்வு அமைப்புகள்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க, 3% தான் அரசியல்வாதிகள் மேலே கேஸ் போட்டிருக்கான்னு கூசாமல் சொல்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது காலையில் நேற்று இந்த கச்சத்தீவு மேட்ரு பேசிகிட்டு இருக்கலான்னு பார்த்தா கரெக்டாக வந்து அமையுது. நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம். நீங்கள் வேணால் பாருங்கள், பிஜேபிக்கு தொடர்ச்சிக்கு அடி மேலே அடி விழுவுது. இன்றைக்கி என்ன நடந்தது? சீனா வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு 20 ஊர் மலை கீழே எல்லாத்துக்கும் பேர் வச்சு எங்கள் ஊருங்கிறாங்க. இதை இன்னும் கண்டிக்கலை. நம்ம என்ன கேட்குறோன்னா, உடனே நீங்கள் தான் தேச பாதுகாவலர்களால் உடனே கண்டிக்க வேண்டியதானே. நேற்று கச்சத்தீவு பிரச்சனை வருது, ஆனால் மோடி இதை எதிர்பார்க்க மாட்டார். அவர் வேற ஒரு கணக்கு போட்டார், வேறு மாதிரி ஆகிப்போச்சு. என்னென்னா, இப்போ வந்து எல்லாமே தேர்தல் நடக்கிற நேரத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயமும் பேசப்படும். தேச பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, ஏன் கண்டிக்கலைன்னு கேட்பாங்க. இப்போ என்னென்னா, சீனாவோட பேசுவாங்க அவங்க. இல்லை நாங்கள் வந்து தொடர்றோம் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே அருணாச்சல பிரதேசம் எங்கள் பகுதின்னு சீனா ஏற்கனவே வரைபடம் வெளியிட்டாங்க. அப்போவே இவங்க கண்டிக்கலையே. இன்னும் குறிப்பாக அதானிக்கு கூட இருக்கக்கூடிய பார்ட்னராக இருக்கக்கூடிய சீனா ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் மோசம் நீங்கள் சீனா ஒரு ஆயுத கப்பலை பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்குதா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வழங்குது, ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி தானே வழங்குச்சு. அது எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க? சீனா எப்படி உங்களுக்கு நட்புறவு நாடாக இருக்கக்கூட? அவங்க தான் உள்ளே வந்துட்டாங்களே. லடாக்கில் உள்ளே வந்தது யார்? ராகுல் காந்தி சொல்லும் போது இல்லை நீங்கள், அதுக்கப்புறம் என்ன நடந்தது? உள்ளே வந்தாங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. இப்படி இன்னொன்று, லடாக்கில் வந்து நீங்கள் வந்து அங்கே ராகுல் காந்தி போனதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் அவங்க வந்து தேசிய மாநாட்டு கட்சி ஜெயிக்குது, ஃபருக் அப்துல்லா. அது நீங்கள் எல்லாம் தோக்குறீங்க. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், தேச பாதுகாப்பில் அடி வாங்கியாச்சு, மக்கள் நலன் பேணுதல் அடி வாங்கியாச்சு, வேலை வாய்ப்பில் அடி வாங்கியாச்சு, பேங்க்கில் கண்ண முறைகேடில் அடி வாங்கியாச்சு, தேர்தல் பத்திரத்தில் முறைகேடில் அடி வாங்கியாச்சு, சுங்கசாவடியில் ஏமாத்தினதுல அடி வாங்கியாச்சு, ஏற்கனவே அந்த ஒரே பேரில் வந்து நிறையா கனெக்ஷன் எடுத்து அந்த ஹெல்த்து அதில் அடி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டருக்கு 16 கோடியில் போட வேண்டியதை 22 கோடியாக போட்டு அதில் பண்ணியாச்சு. இப்போ திடீர்னு தேச பாதுகாப்புன்னு சொல்லி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி சொல்லிடுச்சு, உதயநிதி அவர்கள் கவனமாக பேசணும், சனாதன பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, வேறு மேட்டர் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போனால் ஆபத்து. ஏற்கனவே கெஜ்ரிவால் ஆஃப் பண்ணிட்டீங்க, இப்போ ராகுல் காந்தி ஆஃப் பண்ணுவதற்கான ட்ரை பண்ணுறீங்க. மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயங்கள் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தியை ஒருவேளை இவங்க அடக்குனாங்கன்னா பிரியங்கா சோனியாலாம் போவாங்க. இது பிஜேபிக்கு அவங்களே தேவையில்லாமல் வச்சுக்கூடியது. அது பதட்டத்தில் தான் வருது. இந்த தேர்தல் ஆணையம் இப்போது நடவடிக்கை எடுக்காது. இப்போ அந்த காங்கிரஸ் ஹைகமாண்ட் சொன்ன மாதிரி இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், இவங்க பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நேரத்தில் எதுவும் பண்ணுவாங்க, ஒரு த்ரெட்டனிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு அச்சுறுத்தலோடு இந்தியா இருக்குது. இந்தியாவை காப்பாற்றுன்னு எல்லாரும் சொல்லும் போது அது பெரிய இம்பேக்டை வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், மோடி நம்ம சொல்கிற மாதிரி மோடி அவர்கள் நம்ம 200னோம், ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி வர 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 ரொம்ப கீழான எண்ணிக்கையில் போயிட்டு இருக்குது. இது இந்த ஒரு சம்பவம், பதட்டம் அப்படிங்கிறது ஒரு சம்பவம் உதாரணம். தேர்தல் ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும், அதை சமாளிக்க நாங்கள் தயாராக இருக்கோம், சட்டப்படிங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.